விரயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டதுனால உனக்கு வந்து மீண்டும் நான் சுயம்புவாக காட்சியளித்தேன். அதனால் வாழ்க்கையில் வந்து நிறைய விரயம் மற்றும் வீண் செலவுகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து என்னை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரயம் மற்றும் வீண் செலவுகளை நீக்கி அவங்களுக்கு வந்து செல்வ வளம் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு சிவபெருமான் வந்து கூறினது. அதனால் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பணம் வந்து வீணாகாமல் பணம் வந்து சேமிக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும். வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விரயத்தையும் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆதிசங்கரோட சிஷியரான தோடகாச்சாரியார் தோடக முகூர்த்த நேரத்தில் 2 வருடம் இந்த பாறையில் ஒத்த காலில் நின்று தவம் செய்து நிதம்ப நிஸ்கந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதிஷ்டை செய்திருக்காரு. அந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுனையில் இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய நோய்களுக்கு வந்து அருமருந்தாக வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவம் செய்து பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களுக்கு வந்து அருமருந்தாக அந்த தீர்த்தம் வந்து காணப்படுது. ஆனால் சித்தர்களோட வாக்கு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து கண்களால் தரிசனம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த தீர்த்தத்தோட மகிமையை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நாயகியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகளோட கையெழுத்து வந்து திருத்தமாக அமையும். சில பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளோட கையெழுத்து வந்து நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த விநாயகருக்கு அவங்க பெற்ற குழந்தைகளை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்ய சொல்லும் பொழுது அந்த மாணவ மாணவிகளோட கையெழுத்து வந்து திருத்தமாக அமையும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் ஸ்ரீ விரையாசிலைநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸ்ரீ அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து அனுகிரகம் புரியக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருந்து அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீக்கி அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. இந்த இடத்துல அமர்ந்த நிலையில் சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த மாதிரி அமர்ந்த நிலையில் சனி பகவான் வந்து தன்னோட மனைவியை வந்து மடியில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த தலத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ராச்சாண்டார் திருமலை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விரையாசிலைநாதரை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து தோகைமலை செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து தோகைமலை செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய பேருந்து வசதி வந்து காணப்படுது. ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 அரச மரங்கள் வந்து காணப்படும். இந்த 2 அரச மரங்களும் பார்த்தோம் அப்படின்னா வைகுண்டத்தில் எம்பெருமான் நாராயணனுக்கு துவாரபாலர்களாக இருக்கக்கூடிய ஜெய விஜயர்களே இந்த ஆலயத்தில் வந்து அரச மரமாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. துர்வாச முனிவர் வழங்கிய சாபத்தின் காரணமாக பல்வேறு ஆலயங்களை வழிபாடு செய்து இறுதியாக இந்த சிவாலயம் வந்து அவர்கள் பெற்ற புண்ணியம் அனைத்தையும் 2 அரச மரங்களாக வைத்து இங்கிருந்து இறைவனை வழிபாடு செய்த பிறகு வைகுண்டம் சென்றதாக வந்து சொல்லப்படுது. எவர் ஒருவர் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த 2 அரச மரங்களுக்கு இடையில் புகுந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விரையாசிலைநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. ஜெய விஜய துவாரபாலர்கள் அரசமரமாக அருள் பாலிக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அரசமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வாங்க விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். விநாயகரை தரிசனம் செய்த பிறகு மலைக்கு மேலே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விரையாசிலைநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம். விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகருக்கு அருகிலேயே நாகர்களோட சிலை வந்து காணப்படுது. விநாயகரை தரிசனம் செய்த பிறகு இப்போ வந்து மலைக்கு சொல்லலாம். குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த அரச மரத்தை குறித்து பல்வேறு தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த அரச மரத்திலிருந்து விழக்கூடிய குச்சிகளை வைத்து ஒரு வழிபாடானது சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்திலேருந்து வெளியில் வரும் பொழுது இந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அரச மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குச்சி வந்து கீழே வந்து விழுந்து கிடக்கும். இந்த மாதிரி கீழே விழுந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் தான் இந்த வழிபாடானது செய்யணும். அந்த வழிபாடை செய்யும் பொழுது குழந்தைகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க. அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விரையாசிலைநாதரை தரிசனம் பண்ண பிறகு வந்து பார்க்கலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விரையாசிலைநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா கருட பகவானால் உருவாக்கப்பட்ட கருட தீர்த்தம் வந்து காணப்படுது. இது எல்லாத்தோட சிறப்பையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருவாய்க்குள்ளார வந்து திட்டமிட்டு செலவு செஞ்சாலும் ஏதாவது வந்து ஒரு வீண் செலவு ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய நிலை வந்து பலருக்கு வந்து ஏற்படுது. இப்படி எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய வீண் செலவுகளை வந்து தவிர்க்கவே இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது.
இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் முற்றிலும் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் ஸ்ரீ விரையாசிலைநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸ்ரீ அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து அனுகிரகம் புரியக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருந்து அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீக்கி அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. 6ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து பார்த்துடலாம். முன்னொரு காலத்தில் வந்து இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் ஒருவன் இந்த மலை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து வேட்டைக்கு வரான். அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மலையாக இல்லாமல் இந்த பகுதி முழுவதும் காடு போன்ற அமைப்பில் வந்து காணப்பட்டிருக்கு. அவ்வாறு அவன் வேட்டைக்கு ஒரு சமயம் ஒரு பொன் உடும்பு வந்து மிகுந்த ஒளியோடு அவனோட கண்ணில் வந்து பட்டிருக்கு. அந்த உடும்பின் மீது ஆசை கொண்ட அந்த மன்னன் வந்து அந்த உடும்பை பிடிக்க போகிறாப்புல. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த உடும்பு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மன்னனோட பிடியில் வந்து சிக்காமல் தப்பிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இரவு வந்து மன்னனோட கனவுலேயும் வருது. கனவுலேயும் மன்னன் வந்து அந்த உடும்பை பிடிக்க போகிறான். அப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா மன்னனால் வந்து அந்த உடும்பை பிடிக்கவே முடியல. மறுநாள் தன்னோட படை வீரர்களோடு இந்த உடும்பு வந்து தோன்றிய இந்த பகுதியை நோக்கி வரான். அப்பொழுது மன்னனோட கண்களுக்கு மட்டும் அந்த பொன் உடும்பு பட்டு மறையுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா படை வீரர்களோட கண்ணிலையும் அந்த உடும்பு படுது. இந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆலயத்தோட முகப்புல பார்த்தோம் அப்படின்னா விநாயக பெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. பள்ளி குழந்தைகள் தங்களோட கையெழுத்து வந்து திருத்தமாக எழுதுறதுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. இந்த விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகளோட கையெழுத்து வந்து திருத்தமாக அமையும். சில பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளோட கையெழுத்து வந்து நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த விநாயகருக்கு அவங்க பெற்ற குழந்தைகளை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்ய சொல்லும் பொழுது அந்த மாணவ மாணவிகளோட கையெழுத்து வந்து திருத்தமாக அமையும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு திருத்தமான கையெழுத்து அமைய அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். மன்னனு வந்து அந்த உடும்பை பிடிக்கிறதுக்காக இந்த மலைப்பகுதிக்கு வராரு. அப்போ மன்னனோட கண்களில் மட்டும் உடும்பு வந்து புலப்படுது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து படை வீரர்களோட கண்ணிலையும் உடும்பு வந்து புலப்படுது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த உடும்பு வந்து வேகமாக ஓடி ஒரு புதரில் போய் மறைஞ்சிருது. மன்னன் வந்து தன்னோட கையில் இருக்கக்கூடிய ஈட்டியை வந்து அந்த புதரை நோக்கி வந்து வீசுறாப்புல. அப்போ அந்த புதரில் வந்து ரத்தம் பீறிட்டு மன்னனோட கண்ணில் வந்து படுது. உடனடியாக மன்னனோட கண் பார்வை வந்து இழந்துடுறாப்புல. ஏதோ ஒரு விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருந்திய மன்னனும் வந்து சிவபெருமானை வந்து வணங்குறாரு. அப்பொழுது சிவபெருமான் அசரீரியாக மன்னன்ட்ட சொல்கிறாரு, உனக்கு அனுகிரகம் புரியவே பொன் உடும்பா நான் வந்தேன். ஆனால் வந்து அதை நீ உணராமல் என் மேலேயே வந்து ஈட்டியை வீசிட்டேன். நான் வந்து இந்த மலையில் வந்து சுயம்புவாக இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பு, உனக்கு ஏற்பட்ட இந்த இன்னல்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னனும் பார்த்தோம் அப்படின்னா மேலே சென்று சிவபெருமானுக்கு வந்து ஒரு ஆலயத்தை வந்து கட்டுறாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த கண் பார்வையின்மையெல்லாம் நீங்கி அவருக்கு வந்து கண் பார்வை வந்து கிடைத்தது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானும் உமையும் வந்து அருள் பாலிக்கிறாங்க. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, காஞ்சிபுரம் காமாட்சியம்மன், மதுரை மீனாட்சியம்மன் போன்ற திருத்தலங்களில் இறைவியே இறைவனை மிஞ்சிய புகழுடனும் பெருமையுடனும் விளங்குறது வந்து நாம் அனைவரும் அறிந்ததே. அதே போல் சிதம்பரம், திருவண்ணாமலை போன்ற தலங்களில் சாமியோட பெருமை வந்து வானோங்கி நிற்பதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இதற்கு விதிவிலக்காக ராச்சாண்டார் திருமலை திருத்தலத்தின் இறைவன் ஸ்ரீ வீராசல ஈஸ்வரனின் பெருமை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பெரிய நாயகியின் பெருமையும் சொற்பதத்தை கடந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரும் அதீத புகழ் மற்றும் பெருமையோடு காணப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திபவன் பார்த்தோம் அப்படின்னா சற்று அம்பாள் சன்னதியை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி பீடமான அசாமில் உள்ள காமாக்கியா என்னும் திருத்தலத்துக்கு இணையான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலம் வந்து தென்னாகா காமாக்கியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலம் தென்னாகா காமாக்கியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா ஆதிசங்கரோட சிஷியரான தோடகாச்சாரியார் இந்த தலத்தில் வந்து அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய சுனையில் நிதம்ப நிஸ்கந்திர ஸ்ரீசக்கரத்தை வந்து இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால இந்த தலம் வந்து தென்னக காமாக்கியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வந்துட்டோம். நாங்கள் சென்றிருந்த அன்றைக்கி இந்த ஆலயத்தில் வந்து மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால சிறப்பான முறையில் வந்து ஆலயத்தில் வந்து தோரணங்கள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிப்பார். விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி வந்து கிழக்கு நோக்கி, அம்பாள் வந்து தெற்கு நோக்கி வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ விரையாசிலைநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம்.
என்னதான் நம்ம வந்து திட்டமிட்டு செலவு செஞ்சாலும் எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது ஏதாவது சுப செலவின் காரணமாக கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அந்த கடனை வந்து அடைக்க முடியாமல் வீண் செலவு ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த விரையாசிலை நாதரை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய விரயம் மற்றும் வீண் செலவுகள்லாம் நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலே இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் ஸ்ரீ விரையாசிலை நாதர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விரயத்தையும் நீக்கி வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருந்து காப்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக வந்து காணப்படுது. நமக்கு ஏற்படக்கூடிய விரயத்தை வந்து நீக்கக்கூடிய ஸ்ரீ விரையாசிலைநாதரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். 6ஆம் நூற்றாண்டில் பொன் உடும்பு காட்சியளித்த இடத்துல வந்து மன்னன் வந்து சுயம்புவாக இந்த ஆலயத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவலிங்கத்தின் மேலே வந்து மன்னனோட ஈட்டிப்பட்ட அந்த வடு வந்து காணப்பட்டது. இந்த தலத்தோட மகிமைகளை அறிந்து கொண்ட கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி இந்த தலத்தை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வராரு. அப்பொழுது சிவபெருமானை பார்த்ததும் இந்த மாதிரி வந்து சிதிலமடைந்த சிவலிங்கத்தை வந்து பூஜை செய்யும் பொழுது நிறைய கஷ்டங்கள் தான் ஏற்படும். அதனால் புதிதாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய், உனக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோழ மன்னர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அதன் பிறகு மன்னர் வந்து குழப்பமாக இருக்கிறாரு. இறைவன் வந்து தமக்கு வந்து சுயம்புவாக காட்சியளித்தது இந்த சிவலிங்கம் தான், ஆனால் இதை வந்து வேணான்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போ மீண்டும் வந்து சுயம்பு சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்டே முறையிடுறாரு. இறைவனும் பார்த்தோம் அப்படின்னா மலையை வந்து 2ஆக பிளந்து அந்த இடத்துல மீண்டும் சுயம்புவாக வந்து காட்சியளிக்கிறாரு. அந்த சிவலிங்கத்தை எடுத்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மூலஸ்தானத்தில் வந்து மன்னன் வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. விரயமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டதுனால உனக்கு வந்து மீண்டும் நான் சுயம்புவாக காட்சியளித்தேன். அதனால் வாழ்க்கையில் வந்து நிறைய விரயம் மற்றும் வீண் செலவுகளால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து என்னை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரயம் மற்றும் வீண் செலவுகளை நீக்கி அவங்களுக்கு வந்து செல்வ வளம் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு சிவபெருமான் வந்து கூறினார். அதனால் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பணம் வந்து வீணாகாமல் பணம் வந்து சேமிக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும். வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விரயத்தையும் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதை பற்றி வந்து நம்ம வந்து மேலும் பைரவரை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வமும் தன்னோட அனுக்கிரக சக்தியை தங்களை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்குவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் தன்னுடைய அனுக்கிரக சக்திகளை கிரிவலமாக வரக்கூடிய அடியார்களுக்கு வந்து முகடு தரிசனம் வாயிலாக அண்ணாமலையார் வந்து வழங்குவார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 48 நாட்கள் விரதம் ஏற்றி பெரிய பாதை வழியாக நடந்து வந்து தன்னை வழிபடும் அடியார்களுக்கு 18 படி ஸ்பரிச தரிசனம் மற்றும் மகர ஜோதி தரிசனம் வழியாக ஐயப்பன் வந்து தன்னோட அனுகிரக சக்தியை வழங்குவார். இதனை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. தங்களுடைய குழந்தைகள் என்னதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் பரீட்சை நேரத்தில் பரீட்சை எழுதுகிற நேரத்தில் அவங்க பரீட்சை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சனிக்கிழமை இந்த தலத்துக்கு அழைத்து வந்து செம்பருத்தி தைலத்தை தானமாக அளித்து இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வரும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதி மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதியெல்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அருள்வார் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் பெண் குழந்தைகள் பருவம் அடையும் முன்பே பல உடற்கூறு சம்பந்தமான பிரச்சனைகள் விதிவசத்தால் வந்து அனுபவிக்கக்கூடிய நிலை வந்து சிலருக்கு வந்து ஏற்படும். அத்தகைய வேதனைகள் வாழ்க்கையில் தொடரும் பொழுது அந்த குழந்தைகளை இந்த தலத்துக்கு அழைத்து வந்து இந்த கணபதியை வந்து வழிபாடு செய்து கொத்துக்கடலை சுண்டல் ஒரு படி செய்து தானம் அளித்து வந்தால் வாழ்வில் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். இந்த வழிபாடும் அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அகஸ்தியர் விஜயத்தில் கூறப்பட்ட அனைத்து வழிபாட்டு முறைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கள் இந்த தலத்துக்கு வந்து அகஸ்தியர் விஜயத்தில் கூறிய அந்த வழிபாட்டு முறைகளை செய்து எல்லாம் வல்ல இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அனுகிரகத்தை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து கன்னிமூல கணபதியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைய சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் கடன் சுமையால் வருத்தப்படுறாங்க. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆடம்பரமான வாழ்க்கை முறை. ஆடம்பரமான வாழ்க்கை முறையை தவிர்த்து உள்ளதை கொண்டு ஓப்புடன் வாழும் மன திருப்தியை அளிக்கக்கூடிய இறைவனாக வந்து இந்த விராசிலைநாதர் வந்து காணப்படுறாரு. ஆதியில் வந்து இந்த விராசிலைநாதர் தான் வந்து மன்னனால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். கேரளா ஞானி கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த ஆலயத்தோட பின்பகுதியில் அதே சிலையை பிரதிஷ்டை செய்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சிலை தான் வந்து இந்த விராசிலைநாதர். இவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும், வீண் விரயம் வந்து நீங்கும், செல்வ வளம் வந்து பெருகும். இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான வில்வ மரம் வந்து காணப்படுது. ஒவ்வொரு தெய்வமும் தங்களை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட அனுகிரக சக்தியை வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து வழங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய பூவாய் மதுர தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தின் வாயிலாக அன்னை வந்து தன்னோட அனுகிரக சக்தியை வந்து வழங்குறாங்க. அதனை வந்து அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான இந்த வில்வ மரத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம்.
திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்த ஆலயம் இருக்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. வாழும் காலத்தில் ஒரு முறையாவது மனிதர்களாக பிறந்த நாம் வந்து தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொர்க்கமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும், வாழ்வில் ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும், அனைத்து விதமான விரயங்களும் நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது லிங்கோத்பவர் மூர்த்தி அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல எம்பெருமான் நாராயணன் அருள் பாலிக்கிறாரு. நாராயணனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நாராயணனுக்கு நேர் எதிரிலேயே முருகபெருமான் வந்து அருள் பாலிப்பார். இந்த மாதிரி நாராயணனுக்கு நேர் எதிரில் முருகபெருமான் அருள் பாலிக்கிறார் அப்படின்னா இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். எம்பெருமான் நாராயணன் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அரசு துறையிலோ தனியார் நிறுவனங்களிலோ பணிபுரியும் ஆண்கள் தனக்கு மேல் உள்ள உயர் பெண் அதிகாரிகளால் அவமானப்பட்டு வேதனையில் வாழ்வதுண்டு. இந்த வேதனையை பலரால் வந்து வெளியில் சொல்ல முடியாமலும் இருக்கும். அத்தகைய ஆண்கள் இத்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வணங்கி சஷ்டி திதியில் வந்து 6 பசுமாடுகளுக்கு வந்து அருகம்புல் அளித்து வந்தால் அவர்கள் வேதனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் இடதுபுற மயில் வாகனம் கொண்டு சத்ரு சம்கார முருகனாக காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும், நம் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும். சஷ்டியில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். சத்ரு சம்காரம் முருகபெருமானை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தை வளம் வந்துட்டு மேலும் சில வரலாறுலாம் வந்து பார்த்துடலாம். ஒரு முறை துர்வாச முனிவர் வைகுண்டத்துக்கு செல்லும் பொழுது எம்பெருமான் நாராயணனை வந்து பார்க்க வந்து அங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் வந்து அனுமதிக்கலை. இதனால் சினம் கொண்ட துர்வாச முனிவர் ஜெய விஜயர்களுக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு. தாம் பெற்ற சாபம் நீங்கிறதுக்காக அவங்க பூலோகத்தில் பல ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. இறுதியாக இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்த பிறகு அவங்களுக்கு வந்து சாப நிவர்த்தி ஏற்பட்டு அவர்கள் இருவரும் இந்த தலத்திலிருந்து வைகுண்டம் செல்கிறாங்க. அவங்க வைகுண்டம் செல்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு ஆலயங்களை தரிசனம் செய்த அந்த புண்ணியத்தை 2 அரசமரங்களாக மாற்றி இந்த ஆலயத்தில் விட்டுட்டு சென்றாங்க. அதனால தான் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் செலவு மற்றும் பண விரயத்தை நீக்கக்கூடிய சிவபெருமான் அருளும் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான சௌபாக்கியங்களும் நமக்கு வந்து கிடைக்கும். மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வசிலா அப்படிங்கிற பாறையின் மீது வந்து அமையப்பட்டிருக்கு. இந்த விஸ்வசிலா அப்படிங்கிற பாறை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த பாறையாக வந்து காணப்படுது. இந்த விஸ்வசிலா பாறையின் மீது தோடக முகூர்த்த நேரத்தில் பீஷ்மர் ஒத்த காலில் நின்று தவம் புரிந்து தன்னோட பிரம்மச்சரியத்தை வந்து வாழ்நாள் முழுவதும் அனுசரித்து இறுதியில் வந்து கிருஷ்ணரோட அந்த விஸ்வரூப காட்சியை வந்து பெற்றிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, கிருஷ்ணரோட விஸ்வரூப காட்சியை பெற்ற அர்ஜுனன், யசோதை போன்றவர்களும் இந்த தலத்தில் வந்து முற்பிறவியில் வந்து தோடக முகூர்த்த நேரத்தில் ஒத்த காலில் நின்று தவம் இருந்தவங்க தான். முருகபெருமானோட விஸ்வரூப தரிசனத்தை பெற்ற வீரபாகு கூட தன்னோட முற்பிறவியில் இந்த தலத்துக்கு தோடக முகூர்த்த நேரத்தில் வந்து ஒத்த காலில் நின்று தவம் இருந்தவர் தான். அதனால தான் முருகபெருமானோட விஸ்வரூப தரிசனம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து மேலும் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது அடுத்தது துர்க்கையணியோடைய சன்னதி வந்து காணப்படுது. முறையாக ஜாதக பொருத்தம் பார்த்து நிறைவேறிய திருமணங்களில் கூட திருமணத்துக்கு பின் தம்பதிகள் கொடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால் மன வாழ்க்கை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு. அத்தகைய துன்பங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவசியம் வழிபட வேண்டிய அன்னையாக இந்த துர்க்கையணியை வந்து காணப்படுறாங்க. தங்கள் கையால் இடித்த சுத்தமான குங்குமத்தை இந்த தேவியோட அர்ச்சனைக்கு அளித்து வந்தால் சிறப்பான மன வாழ்க்கை அமைய அஷ்டதுர்கா லோகத்தை சேர்ந்த அருட்கன்னிகள் நமக்கு வந்து அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். காமாக்கிய தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலே இந்த தலத்தில் வந்து நமக்கு வந்து பெரிய நாயகியாக அருள் பாலிக்கிறது நாம் எல்லாம் செய்த பெரும் பாக்கியம். வாங்க அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பெரிய நாயகி. பெரிய நாயகியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பூவாய் மதுரம் அப்படின்னு சொல்லி ஒரு சுனை வந்து காணப்படுது. அந்த சுனையில் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரோட சிஷியரான தோடாச்சாரியார் நிதம்ப நிஸ்கண்ட ஸ்ரீ சக்கரத்தை வந்து சூட்சமமாக பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த சக்கரம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுனை அப்படிங்கிறதுனால அந்த சுனை நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக வந்து அந்த தீர்த்தமானது வந்து காணப்படுது. ஆனால் அந்த சுனையை வந்து பக்தர்களான நாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்தர்களோட அருள்வாக்க காணப்படுது. ஆனால் வந்து அந்த சுனையோட பலனை வந்து எவ்வாறு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம்.
இந்த இடத்துல அமர்ந்த நிலையில் சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த மாதிரி அமர்ந்த நிலையில் சனி பகவான் வந்து தன்னோட மனைவியை வந்து மடியில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த சனி பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த பூவாய் மதுர தீர்த்தத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மலை மேல் இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். காலதோஷத்தால் ஏற்படக்கூடிய இடர்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களாக பிறந்த நமக்கு பணம் விரயம் ஏற்படுது, வீண் செலவுகள் ஏற்படுது, இல்லது ஏதாவது ஒரு விரயம் ஏற்படுது அப்படின்னா அதற்கு வந்து காலதோஷத்தோட சாபம் தான் காரணம். உரிய காலம் வந்து நமக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு விரயம் தான். குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்குது அப்படின்னாலும் ஒரு விரயம் தான். பணம் வந்து வீண் செலவாகுது அப்படின்னாலும் விரயம் தான். அதற்கு வந்து காலதோஷத்தோட சாபம் தான் காரணம். அந்த காலதோஷத்தோட சாபம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலதோஷத்தோட சாபம் வந்து நம்ம வந்து காலத்தோட மகிமையை அறிந்து நம்ம வந்து செயல்படாமல் இருக்கிறது தான். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலத்தோட மகிமையை அறிந்து செயல்படாமல் அந்த காலத்தை வந்து நம்ம வீணாக்கணும் அப்படின்னா காலதோஷத்தோட சாபம் வந்து நமக்கு வந்து ஏற்படும். சாபம் எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். காலத்தை வந்து அறியாமல் நம்ம வந்து இறைவனை வந்து தரிசனம் பண்ணாமல் இருக்கிற காலத்தை வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள், செல்ஃபோனில் வந்து விளையாடுறது, கேளிக்கைகள் போன்றதில் வந்து நம்ம வந்து ஈடுபாடு செய்யும் பொழுது காலம் வந்து நமக்கு வந்து சாபம் வழங்கிடுது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா உரிய வயது வந்து திருமணமாகாமல் காலதாமதமாகிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்காமல் காலதாமதமாகிறது, பணம் விரயமாகிறது, வீண் செலவு ஏற்படுறது எல்லாமே இந்த காலதோஷத்தால் தான். இந்த காலதோஷத்தால் ஏற்படக்கூடிய சாபத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து பைரவர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கருட தீர்த்தம் வந்து காணப்படுது. ராச்சாண்டான் அப்படிங்கிற கருடன் இந்த தலத்தில் இறைவனை வழிபாடு செய்து எம்பெருமான் நாராயணனோட வாகனமாக மாறின தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ராச்சாண்டார் திருமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கருட பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருட தீர்த்தம் வந்து இது. இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ விரையாசிலைநாதரை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நம்மை விட்டு நீங்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ தம்பதிகள் வந்து நாங்கள் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தைய பாக்கியம் இல்லை, நாங்கள் வந்து மருத்துவம் செய்துட்ருக்கோம், எங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் மூல நட்சத்திர நாளில் இந்த தலத்துக்கு வந்து இந்த மலையை வந்து ஒரு முறை கிரிவலம் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நாயகி அன்னைக்கு மேகல புஷ்பத்தை வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது ரகசிய நோய்கள், அதாவது வந்து ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய நோய்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பூவாய் மதுரம் அப்படின்னு சொல்லி ஒரு சுனை வந்து காணப்படும். அந்த சுனையை வந்து சாதாரண மனிதனான நாம் வந்து கண்களால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து கூறியிருக்காங்க. அந்த சுனைக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரோட சிஷியரான தோடகாச்சாரியார் தோடக முகூர்த்த நேரத்தில் 2 வருடம் இந்த பாறையில் ஒத்த காலில் நின்று தவம் செய்து நிதம்ப நிஸ்கந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து பிரதிஷ்டை செய்திருக்காரு. அந்த ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுனையில் இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய நோய்களுக்கு வந்து அருமருந்தாக வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவம் செய்து பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களுக்கு வந்து அருமருந்தாக அந்த தீர்த்தம் வந்து காணப்படுது. ஆனால் சித்தர்களோட வாக்கு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து கண்களால் தரிசனம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த தீர்த்தத்தோட மகிமையை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நாயகி அன்னையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த தலத்துக்கு வந்து மூல நட்சத்திர நாளில் இந்த மலையை வந்து ஒரு முறை வலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து மேகலை புஷ்பம் அப்படிங்கிற அந்த ஒட்டியானத்தை வந்து வழங்கணும். அதாவது வந்து சித்தர்கள் கூறிய அந்த மேகலை புஷ்பம் ஒட்டியானம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். தங்கத்தாலான ஒட்டியானத்தில் வந்து 9 வைரக்கற்களை வந்து பதித்து அந்த வைரக்கற்களுக்கு மத்தியில் வந்து நீல ரத்தின கல்லை வந்து பதித்து அந்த ஒட்டியானத்தை அன்னைக்கு வழங்கும் பொழுது அந்த அன்னை வந்து அந்த ஒட்டியானத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சுனையில் இருக்கக்கூடிய அற்புத சக்திகளை வந்து நமக்கு வந்து வழங்கி நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் மற்றும் இதர நோய்களை வந்து நீக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் வந்து தங்கத்தால் வந்து அன்னைக்கு வந்து ஒட்டியானம் செய்ய முடியாது. அதற்கு வந்து சித்தர்கள் வந்து ஒரு அனுகிரகம் வந்து வழங்கியிருக்காங்க. தங்கத்துக்கு பதிலாக 12 வெண்தாமரை மலர்கள், ஒரு பக்கத்துக்கு 6 மறுபக்கத்துக்கு 6 அப்படின்னு சொல்லி மலர் ஒத்தியானம் செய்து அந்த ஒத்தியானத்துக்கு நடுவில் வந்து நீலோட்போர் மலரை வைத்து அதையே வந்து நம்ம வந்து தங்க ஒட்டியானமாக பாவித்து அன்னைக்கு வந்து சாற்றி அன்னைக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அன்னை வந்து அதை வந்து தங்க ஒட்டியானமாக ஏற்றுக்கொண்டு பக்தர்களோட வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த குழந்தை பாக்கியின்மையெல்லாம் வந்து நீக்கி தரதாக வந்து அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க அச்சர பிருத்திவி பூஜை எவ்வாறு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்திலிருந்து காய்ந்து தானாக விழுந்த குச்சிகளை வந்து ஒரே ஒரு குச்சியை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதன் பிறகு காவேரி மணல் மற்றும் கொள்ளிட மணலை வந்து இரண்டும் எடுத்து சம பங்காக கலந்து ஒரு தாம்பாளத்தில் வைத்து அந்த மணலின் மீது
மேலிருந்து கீழாக ஆ இ உ என்ற 3 எழுத்துக்களை எழுதி அந்த எழுத்துக்களை வந்து அழித்து விட வேண்டும். அடுத்ததாக இ ஆ உ என்ற 3 எழுத்துக்களை மேலிருந்து கீழாக எழுத்து அந்த எழுத்துக்களையும் அழிச்சிடணும். அதன் பிறகு உ ஆ இ அப்படின்னு சொல்லி மேலிருந்து கீழாக அழித்து அந்த 3 எழுத்தையும் அழிச்சிடணும். இந்த மாதிரி 3 விதமாக வந்து எழுதுறது வந்து ஒரு சுற்று. இவ்வாறு வந்து குழந்தைகள் வந்து எத்தனை சுற்று வேணாலும் பண்ணலாம். இவ்வாறு வந்து தினமும் வந்து செய்து வரும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு குச்சியை தான் வந்து பயன்படுத்தணும். ஒரு குழந்தை ஒரு குச்சியை தான் பயன்படுத்தணும். ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு மணலை தான் வந்து பயன்படுத்தணும். குச்சி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு வந்து தான் எடுக்கணும். 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளே வந்து எடுக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து குச்சி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு முறை ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த குச்சி வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த குச்சை ஆற்றுல போட்ட பிறகு மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த குச்சையை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும். இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி பெற்றோர்களோட சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். பெரியவங்களும் இந்த பூஜையை வந்து செய்யலாம். அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா மன தெளிவு பெறறதுக்காக இந்த பூஜையை வந்து செய்யலாம். அதே மாதிரி புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறோம் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னாலும் இந்த பூஜையை வந்து செய்த பிறகு தொடங்கலாம். வங்கி காசாளர்கள் பணத்தை கையாள்பவர்களும் இந்த பூஜையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வித்யாசக்தி நிறைந்த மூலிகையில் அரசமர குச்சி ஒன்று. வித்யா அப்படிங்கிறது நாம் குறிப்பிடுவது பள்ளி படிப்போ அல்லது ஏட்டு படிப்போ கிடையாது. எது நிரந்தரமான அறிவை வந்து நமக்கு வழங்குதோ அதுதான் வித்யாசக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழிபாடை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வித்யாசக்தியின் காரணமாக நிலையான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. பெண்கள் தங்கள் கையால் அரைத்த மஞ்சளை இங்கே இருக்கக்கூடிய 2 அரச மரங்களுக்கும் வந்து பூசி ஒவ்வொரு மரத்தையும் 9 முறையும் வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை பெருகும். கன்னி பெண்கள் தங்கள் கையால் அரைத்த மஞ்சளை இந்த 2 அரச மரத்திற்கும் வந்து தடவி அந்த மரத்தை வந்து 9 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வரன் வந்து அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. தோல் நோய் நீங்கவும் இவ்வாறு வந்து வழிபாடு செய்யலாம். ராச்சாண்டார் திருமறையில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ விரையாசிலைநாதரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தென் காமாக்கியமான ராச்சாண்டார் திருமலையை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அன்னையை மூல நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த வழிபாட்டு முறையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பண விரயம் மற்றும் வீண் செலவு நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். கடன் சுமை நீங்கவும் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும். விஸ்வாசலா பாறையின் மீது தோடக முகூர்த்த நேரத்தில் ஒரு நாளைக்கையாவது அதாவது வந்து 24 நிமிஷமாவது நம்ம வந்து தவம் இருக்கக்கூடிய நேரம் வந்து வளர்பிறை நாளாக இருந்தது அப்படின்னா வலது ஒற்றை காலால் நின்று தவம் இருக்கணும். தேய்பிறை நாளாக இருந்ததுன்னா இடது ஒற்றை காலால் நின்று 24 நிமிஷங்கள் வந்து நம்ம தவம் இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய நற்பணங்கள் அதாவது வந்து நல்ல பெயர் பதவி புகழ் அனைத்து வந்து வளர்பிறை போன்று வந்து நமக்கு வந்து வளர்ச்சியாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளை விட்டு போகக்கூடியது தீய பழக்கங்கள் கடன் நோய் ஆகியவை வந்து நம்மை விட்டு தேய்பிறை மாதிரி விலகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த விஸ்வசலா பாறையின் மீது தோடக முகூர்த்த நேரத்தில் ஒரு 24 நிமிஷமாவது ஒற்றை காலில் நின்று தவம் செய்யும் பொழுது அளப்பரிய ஆற்றலை வந்து நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தோடக முகூர்த்தம் அப்படிங்கிறது அபிஜித் முகூர்த்த நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடியும் வரக்கூடிய காலம் தான் வந்து தோடக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. தோடகாச்சாரியார் இந்த தோடக முகூர்த்த நேரத்தில் 2 வருடம் கடுமையாக ஒற்றை காலில் இருந்து தவம் புரிந்து தான் அந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து இந்த ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து மூல நட்சத்திர நாளில் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் வந்து மூல நட்சத்திர நாளில் பார்த்தோம் அப்படின்னா பொற்றாலம் பூவாய் சித்தர் கொல்லிமலைக்கு சென்று அங்கே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய அபூர்வமான மேகல புஷ்பம் அப்படிங்கிற அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து இந்த தளத்தில் அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய சுனையில் வந்து போட்டு அம்பாளை வந்து வழிபாடு செய்துட்டு போகிறாரு. அந்த மூலிகையை பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரகசிய நோய்களை நீக்கி குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பில் உள்ள மூலிகை அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.